மீனா, எனக்கு salary increment and promotion கொடுத்திருக்காங்க. இந்த மாசத்துல இருந்து என்னோட சம்பளம் 45,000 ரூபாய். இந்தா. ஏய், எதுக்கு இப்படி பண்ற? எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னடி சம்பந்தமே இல்லாம லூசு மாதிரி பேசுற? அப்படி நான் என்னடி தப்பு பண்ணேன்? குடிச்சிட்டு வந்தனா இல்ல கூத்தியாத வச்சிருந்தனா? இல்லல்ல. கொஞ்சம் ஒழுங்கா மரியாதையா பேசு. பாப்பா இங்கதான் இருக்கா. என்ன கேட்ட? அப்படி என்ன தப்பு பண்ணனா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இப்படி ஜட மாதிரி நீ என் கூட இருக்க, நான் எப்படியும் கூட சந்தோஷமா வாழ்றது. காலையில 7 மணிக்கு ஆபீஸ் கிளம்பி போறேன், நைட்டு 11 மணிக்கு வரேன். சண்டே ஹாலிடேஸ்னா கூட ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ்னு ஆபீஸே கட்டிட்டு அழுகிறேன். இப்படி ஆபீஸ் தான் முக்கியம், என்ன எது கல்யாணம் பண்ணிக்கிறேன்? குழந்தை எதுக்கு பெத்துக்க சொன்னேன்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அப்படியா இருக்கீங்க? இல்ல இல்ல, அதான் டிவோர்ஸ் கேக்குறேன். மீனா, இங்க கொஞ்சம் பாருடி. கார்த்திக், எதுவும் பேசாத. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் நல்லா யோசிச்சு தெளிவா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குடி. இந்த நேரத்துல நம்ம டிவோர்ஸ் பண்ணோம்னா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியாடி நீ? ஓஹோ, உனக்கு குழந்தை மேல அக்கறை இருக்கா? நீ கடைசியா அவ கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணன்னு சொல்றியா? சரி, அதை விடு. கடைசியா நீ ஏன் கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணன்னு தெரியுமா? என்னடி பண்ண சொல்ற? ஆபீஸ்ல ஒர்க் அதிகமா கொடுக்குறானுங்கடி. அப்பதானே அதிக சம்பளம், ப்ரொமோஷன் அடுத்தடுத்து நிறைய வரும். அப்பதானே நீ எதிர்பார்த்த மாதிரி உங்க அம்மா வீட்டுல இருந்ததை விட நீ நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் நீ சொல்லிட்டு இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏய், இரு இரு, நான் எப்ப அப்படி உங்ககிட்ட பேசினேன்? கார்த்திக், இங்க பாரு, என் ஃபேமிலி குரூப்ல என் தங்கச்சி ஹஸ்பண்ட் புதுசா கார் வாங்கியிருக்காருன்னு போட்டோ போட்டிருக்காங்க. ஓ, நீயும் அவர மாதிரி மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன்னா நம்ம வீட்டுல நேரத்துக்கு கார் இருந்திருக்கும்ல. ஆபீஸ் கிளம்பிட்டியா கார்த்திக்? நான் 5 நிமிஷத்துல போயிடுவேன். சரி, இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கார்ல போலாம். பைக் வேணாம், நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. அப்படி இல்லனா கார் புக் பண்ணியே போலாம். ஏய், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோடி. நீ வாங்குற 5-10 சம்பளத்தை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஒழுங்கா நான் சொல்றது கேளு. அப்படி இல்லனா போய் நல்ல சம்பளம் வர வேலையா போய் சேரு. இப்பதான் குடும்பம் நடத்த முடியும். நீ 4 பேருக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும் தாண்டி நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அப்பதானே நீ எதிர்பார்த்த மாதிரி காரு பங்களா எல்லாம் வாங்க முடியும். இப்பாரு, நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையன். நமக்கு பிறந்த குழந்தைய நான் அம்மா மாதிரி பாக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை கூட கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா அதுக்கு காரணமே நீதாண்டி. சாரி கார்த்திக், இவ்வளவு நாள் எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு நீதான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. மேல நீ அப்படி இரு இப்படி இருலாம் நான் கேட்கவே மாட்டேன். மன்னிச்சிரு கார்த்திக்.